ஒரே மாதிரியான சட்னியை டெய்லி செய்கிறீங்களா? இதை கொஞ்சம் செய்யலாமா? வாங்க என்னன்னு பார்ப்போம். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து, 10-12 வரமிளகா, கோலி குண்டு சைஸ் புளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் கோவக்காயை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இது ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, 50% வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பை நான் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பிகினர்ஸ் எந்த டிஷ் பண்ணாலும் முதல்ல உப்பை கொஞ்சம் குறைச்சே போடுங்க. தேவைன்னா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். 50% இது வதங்கினா போதுமானது. முதல்ல நம்ம பருப்பு, புளி, மிளகாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து கிரைண்ட் பண்ணி துவையில ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையில சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் கோவக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூடனாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அண்ட் சாதத்தில் கூட இது பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணலன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Vilma.